அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை தூத்துக்குடி இடையிலான 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மதுரை தூத்துக்குடி இடையிலான 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். மதுரை தூத்துக்குடி இடையிலான 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை தூத்துக்குடி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரம் இருபுறங்களும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவில்லை எனவும், இரவு நேரங்களில் விபத்துக்களை தடுக்கும் வகையிலான வண்ண விளக்குகள் பொருத்தப்படவில்லை எனவும், சாலை நடுவே செடிகள் அமைக்கப்படவில்லை என்பது மற்றும் சாலைகளை முறையாக சீரமைக்கவில்லை என்பதால் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுங்கச்சாவடிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் கட்டணம் வசூலிக்க 2 தனியார் சுங்கச்சாவடி நிறுவனத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பரதேஷ் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே சுங்கச்சாவடிகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், தங்கள் தரப்பு விளக்கத்தை முறையாக கேட்காமல் உயர்நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதே போன்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நெடுஞ்சாலை பராமரிக்கவே இல்லை எனவும், அதனால்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், சாலை உபயோகிப்பார்கள் மற்றும் கட்டணம் செலுத்துவதாகவும், ஆனால் அவர்கள் பல சிரமத்திற்கு ஆளாவதாகவும் நீதிபதி முன்பாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி எதிர் மனுதாரருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.